இந்த நாளிலே நம்முடைய கேட்குற கேள்விகளுக்கு பதில் அல்லாமல் இருக்கிறது. ஏன் பதில் கிடைக்கவில்லை? அதுக்கு என்ன காரணம்? எடுத்து வாசிங்க. ஆகாய் 1:6. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நெல்லை விதைச்சா குறைஞ்சது ஒரு 100 நெல்லாச்சு என்ன செய்யணும்? விளையணும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, விதைத்தும் அதுக்குண்டான அறுவடை பார்க்க முடியல, சம்பாதித்தும் கூலியை மிச்சம் பண்ண முடியல. ஏன்னா ஓட்டப்பையில் போட்ட மணிக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை. கொஞ்சத்தை தான் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்து என்ன செய்யலை? திருப்தி இல்லை. ஒரு நிம்மதியான ஒரு சாப்பாடு, ஒரு ருசிகரமான ஒரு சாப்பாடு, ஒரு திருப்தியான ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல. வருமானம் இருந்தால் தான் திருப்தியான சாப்பாடு சாப்பிட முடியும். ஆனால் நல்ல வருமானம் இல்லை. சம்பாதிக்கிற பணம் ஓட்டப்பையில் போட்ட மாதிரி போய் கொண்டு இருக்கிறது. மிச்சம் எடுக்க முடியல, காசு சேர்த்து வைக்க முடியல. காரணம், வட்டிக்கும் வீண் செலவுக்கும் பணம் விரையாகி கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்கிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் பாருங்க, நீ சம்பாரிச்சும் நீ மிச்சம் எடுக்க முடியல, அது ஓட்டப்பையில் போட்ட மணிக்கு போய் கொண்டு இருக்கிறது. அப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவ பிள்ளைய வாழ்க்கையில் நடக்கிறது? கவனிங்க. விதைப்பதற்குண்டான அறுவடை ஏன் கிடைக்கல? விதைக்கு இப்போ ஒரு ஏக்கருக்கு 10 மூடை விதைச்சா 25 மூடை நெல் வரணும். ஆனால் 10 மூடை விதைச்சு 5 மூடை தான் வருது. காரணம், சரியான விளைச்சல் இல்லை, சரியான வருமானம் இல்லை, சரியான கூலி இல்லை. அப்போ இன்றைக்கி உள்ள மக்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி தான் இருக்குது? உழைப்புக்கேற்ற அந்த ஊதியம் இல்லை, உழைப்புக்கேற்ற அந்த பலன் இல்லை. சம்பாதிக்கிறது மிச்சம் வைக்க முடியல, சம்பாதிக்கிறது சேர்த்து வைக்க முடியல. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒரு விசாரணை நடத்தினோம்னா, நீங்கள் சம்பாதிச்சு இதுவரை எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தரும் சேர்த்து வைக்கல தான் சொல்லுவாங்க. சரி, நான் இங்கே சேர்த்து வச்சுருக்கிறேன், எல்லா பிரச்சனையும் போக சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற கை தூக்குங்க பார்ப்போம். சேர்த்து வச்சுருக்கிறேன். சில சகோதரிமார் சொல்லுவாங்க, என் வீட்டுக்காருக்கு தெரியாமல் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்வாங்க. நல்லது, ஏன்னா சேர்த்து வச்சு அவர் தெரிஞ்சு அதை பிடிங்கிடுவார். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கலாம். அதுக்கு பேர் தான் களஞ்சி பூரமாக நிலையும். ஆனால் சேர்த்து வைக்க முடியல. அந்த காலத்தில் பெண்கள்னால் ஒரு வாரத்துக்கு 200 ரூபா கொடுத்தா 200 100 ரூபா மிச்சம் பண்ணி வச்சு 100 ரூபாய்க்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. கடைசியில் பல்காக ஒரு அமௌண்ட்டு கொண்டு கொடுப்பாங்க. எப்படி வந்துச்சு? நீங்கள் 200 ரூபா கொடுத்தீங்களே, 100 ரூபாய்க்குள்ளே சமையல் பண்ணி 100 ரூபா மிச்சம் பண்ணி இவ்வளோ வந்திருக்கு அப்படின்வாங்க அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் அப்படி யாரும் சொல்கிற மாதிரி தெரியலை. கணவர் ஒரு 2000 கொடுத்தாருன்னா அந்த 2000த்தில் ஒரு 1500 ரூபா செலவு பண்ணிட்டு 500 ரூபா மிச்சம் பண்ணி அது யாருக்கும் தெரியாமல் சேலைக்குள்ளேயோ அல்லது ஒரு டப்பாக்குள்ளேயோ அல்லது ஒரு பருப்பு டப்பாக்குள்ளேயோ அல்லது ஒரு கடுகு டப்பாக்குள்ளேயோ அல்லது ஏதாவது ஒரு 10 பைக்குள்ளேயோ ஏதோ ட்ரெங்கு பெட்டியிலையோ எங்கிட்ட ஒரு டப்பா வச்சு ஒரு உண்டியில் வச்சு தனித்தனியாக போட்டு சேர்த்து வச்சு கடைசியில் ஒரு வருஷம் முடிவில் கடைசியில் ஒரு கிறிஸ்துமஸ் டயத்தில் அதை எடுத்து அதை கிறிஸ்துமஸுக்கு செலவு பண்ணால் ஒரு தேவையை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி யாராவது இருப்பீங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் கிடையாது. இருக்கையே ஒருத்தர் இல்லை. இது தப்பு கிடையாது. 2000த்தில் 1000 ரூபா மிச்சம் பண்ணி தப்பு கிடையாது. கடைசியில் என்ன செய்வீங்க? அவருக்கு தான் கொடுக்க போகிறீங்க, அவருக்கு தான் வாங்கி கொடுக்க போகிறீங்க. எப்படிமா? அப்படித்தான். அப்படி திறமையாக பெண்கள் பிழைக்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. திறமையான பிழைப்பு பெண்கள் பிழைக்க வேண்டுமென்றால் நீங்கள் டெய்லி நீதிமொழிகள் 31 படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க 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 அதுக்குண்டான சத்து, அதுக்குண்டான வல்லமை உங்களுக்கு வந்துடும். தொட்டுக்க தொடச்சுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கவே இருக்காது. மிச்சம் எடுக்க முடியாத வாழ்க்கை வாழ்ந்துடணும். அதுக்குத்தான் வேதம் சொல்லுகிறது, உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி வழியணும். எனக்கு டப்பா எம்டி டப்பாவாக இருக்குது, நிரம்புறதுக்கு வழி இல்லை, நிரம்பி வழியணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சரி, உங்கள் வீட்டுக்காரர் வாரம் கையில் காசு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா?
கொடுப்பாருன்னு சொல்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கொடுப்பாரா? இல்லை அரிசி பருப்பு கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுண்டைக்காய் மாங்காய் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒன்றும் கொடுக்காமல் இருக்கிறா, காசே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் இருக்கீங்களா? சொல்லுங்கள். அந்தாலும் முதல் மண்டல் 2 போடு போடுவோம். இந்த அரிசி வாங்குற வேலை கத்திரிக்காய் வாங்குற வேலையெல்லாம் உன் வேலை இல்லை, நீ காசை கொடுத்துட்டு ஒதுங்கி போயிரு, அவங்க பார்த்துக்குவாங்க. அல்லேலூயா. 4 கத்திரிக்காய்ங்கிறதுல 2 கத்திரிக்காய் வச்சு குழம்பு வச்சிடலாம். அந்த 2 கத்திரிக்காய் காசை சேர்த்து வைக்கணும். நீங்கள் 1 வருஷத்தில் அந்த டப்பாவை திறக்கணும். அதுக்கு பேர் தான் மிச்சம் எடுக்கணும். இங்கே வசனம் சொல்லுது பொத்தப்பையில் போட்ட மாதிரி போய்கிட்டு இருக்குங்கிறது. அப்போ திறமையாக பிழைக்கிறதுக்கு உண்டான அந்த ஞானம் இல்லை பெண்களுக்கு. 1000 ரூபாயில் 750 ரூபா சொல்ல போகணும், 250 ரூபா ஒதுக்கு. உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ட்ரங்கு பெட்டி கிடையாதா? வரிசை ஒரு இங்கிட்டு 10 சேலை இங்கிட்டு 10 சேலை இங்கிட்டு 10 சேலை அடுக்கி வச்சுருப்பீங்களா? வைக்க மாட்டீங்களா? அடுக்கி வச்சுருப்பீங்களே. ஒவ்வொரு சேலைக்கு ஒரு ஆள் 100 ரூபா ஒதுக்கி சொருகிரு. உன் சேலையை எடுக்கவே மாட்டார் வீட்டுக்காரன். என் சேலை விழாவில் வச்சுருக்க பரவாயில்லையே அப்படின்னு சேலையை தொடவே மாட்டான். எந்த வீட்டுக்காரரும் சேலையை தொட மாட்டான். அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரன் பீரோ திறக்கும், பார்ப்பேன் சேலை வரிசை அடிக்கிருக்கும், நல்லா இருக்கா அப்படின்ட்டு நினச்சிவேன். போய் அவ்வளோதான், சேலை எங்கே தூக்கி காமி ஒரு சேலை எடுத்து காமி அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு அப்படின்னு போயிடுவேன். அதே மாதிரி தான் எல்லா ஆம்பளைகளும் சேலையை எடுத்து போனா காமின்னு சொல்ல மாட்டான். நீ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சேலை கடையில் 100 என்ன செய்யலாம், ஒதுக்கலாம்ல. அப்படி இல்லையா ஒரு டப்பா எடுத்துக்க. பீரோ கடையில் வந்து சேலைக்கு பின்னால் சேலையை கொஞ்சம் முன்னாடி ஒதுக்கிட்டு சேலைக்கு பின்னால் ஒரு டப்பா வச்சுக்க. தெரியாது டப்பா இருக்குது உனக்கு தெரியாது. அவன் அசந்து தூக்கும்போது காலில் எழுந்திரிச்சு அப்படி பிதிக்கிட்டு அந்த டப்பாவை திறந்து போடுவான். இந்த குரட்டை விட்டுக்கிட்டு இருப்பான். அந்த நேரம் பார்த்து போட்டு டக்குன்னு. இல்லை வேலைக்கு போன பிறகு டப்பாவில் போட்டுரு. அல்லேலூயா. அவன் வர்றக்குள்ளி வேலை விட்டு சாயங்காலம் வீட்டு வேலை விட்டு வர்றக்குள்ளியும் அந்த டப்பா எண்ணி, இது வரைக்கும் 6 மாதம் சேர்த்துருக்குறோம், எவ்வளோ இருக்குது எண்ணி பார்ப்போம். 8000 வந்துருச்சு, பரவாயில்ல 8000 வந்துருச்சு, 2 மாதம் இருக்குது சேர்த்துருவோம் அப்படின்ட்டு எண்ணி பார்த்து கூட வை, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அது அந்த டப்பா எடுத்தேன்னா அது உனக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு சின்ன தோடு வாங்க பயன்படுத்திக்கலாம், அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதை மிச்சம் பண்ணுறதுக்கு உண்டான அழகு தான் பெண்களுடைய திறமை. பார்த்துக்கொள்ளுங்க, பெண்களுடைய திறமை. அதான் வீட்டு காரியத்தின் மேல் நோக்கமாக இருந்தால் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி இருக்கணும் பெண்கள் குடும்பத்தில். பொத்த பையில போட்ட மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுக்குள்ள ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். பார்த்துக்கணும், அதுக்குள்ள ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார், கிருபையை கொடுப்பார். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். சரி போகட்டும். ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வருது அப்படின்னா, சில பேர் ஆழம் தெரியாமல் காலை விட்டு முழிப்பாங்க, சில பேர் தெரியாதனமாக ஒரு வேலையில் இறங்கி தோற்று போயிடுவாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க ஆகாய் 1:7. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க சேனையில கர்த்தர் சொல்றார். அப்பனா நீ போற வழி நல்ல வழியா, நீ செய்கிற வேலை நல்ல வேலையா, நீ பேசுகிற காரியம் நல்ல காரியமா, நீ உட்கார்ற காரியம் நல்ல காரியமா, உன் வழியை என்ன சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, கர்த்தரை மையப்படுத்த வந்திருக்கிறீங்க, நல்ல வழி. ஓகே, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற வசனத்தின்படி பிழைக்கிறதுக்கான வழியை போய் செஞ்சுருக்கிறீங்க. இது இல்லாமல் தேவையில்லாத காரியத்தில் தலையிடுறது, தேவையில்லாத காரியத்தை பேசுகிறது, தேவையில்லாத நெட்டில் போய் கையை வைக்கிறது, தேவையில்லாத காரியத்தை பார்க்கறது, இது எல்லாமே உங்களுக்கு வழி, சரியான வழி அல்ல. அப்போ பணம் ஏன் விரையாகுது அப்படின்னு கேட்டால், உன் வழி சரியில்லை, உன் பாதை சரியில்லை, உன் நினைப்பு சரியில்லை, உன் எண்ணம் சரியில்லை, உன் சிந்தனை சரியில்லை. உன் வழியை என்ன செய்ய, எல்லாம் சொல்லுங்க, என் வழியை சிந்திச்சு பார்ப்பேன், நான் போகிற பாதையை சிந்திச்சு பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாரம் 2000 வருமானம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த 2000 வருமானத்துக்குள்ளே எப்படி செலவு பண்ணணும், அந்த 2000 எப்படி மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சு அதில் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் 2000க்கு மேலே ஒரு லோனை கட்டுறேன், அதை கட்டத்தில் அவசரப்பட்டு வாங்கிடுறது. ஆனால் 2000க்கு மேலே உனக்கு பட்ஜெட் வருதுன்னா நீ சிந்திக்காமல் வாங்கிட்டேன்னு அர்த்தம், ஆலோசனை இல்லாமல் வாங்கிட்டேன்னு அர்த்தம். அவன் வழியை சிந்தித்து பார்க்கல. எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்கள் பட்ஜெட்டை போடணும். சாப்பாடு எவ்வளவு, டெய்லி மீன் எடுக்கக்கூடாது, டெய்லி சிக்கன் எடுக்கக்கூடாது, வாரத்துக்கு ஒரு வாட்டி சிக்கன் மீன் எடுக்கலாம். ஒரு நாள் வெண்டைக்காய் குழம்பு, ஒரு நாளைக்கு சுண்டக்காய் குழம்பு, ஒரு நாளைக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்பு, ஒரு நாளைக்கு சாம்பார், ஒரு நாளைக்கு துவையல் ரசம், ஒரு நாளைக்கு தயிர், ஒரு நாளைக்கு மோர் குழம்பு, இப்படி வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ரொம்ப செலவு மிச்சம் பண்ணலாம். அல்லேலூயா. ஒன்றுமில்லை, ஒரு நாளைக்கு மோர் குழம்பு, ஒயிட் ரைஸ் மோர் குழம்பு, கொஞ்சம் சுண்டை வத்த, முடிஞ்சு போச்சு.
அல்லேலூயா. இவ்வளோண்டு சின்ன தயிர் பாக்கெட் எவ்வளவு? 10 ரூபா தயிர் பாக்கெட்டு. அந்த தயிரை வாங்கி கொட்டி போட்டு அதில் தண்ணியை அடித்து கொஞ்சம் உப்பை போட்டு அதை கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன கரண்டில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் ஒரு மிளகு, ஒரு கடுகு, ஒரு கருவேப்பிலை போட்டு அதை தூக்கி அப்படியே இந்த மோரில் ஊற்றி ஒரு கலக்கி, ஏங்க இன்றைக்கி மோர் குழம்பு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு மோரை போடு, ஒரு 2 சுண்டவத்தை வாங்கி, சுண்டவத்தை பாக்கெட், ஒரு பாக்கெட் எவ்வளவு? 8 ரூபா சுண்டவத்தை பாக்கெட்டு. 8 ரூபா சுண்டவத்தை பாக்கெட் வாங்கிட்டு உடம்புக்கு நல்லது சுண்டவத்தை, சுகருக்குலாம் நல்லது சுண்டவத்தை. அந்த சுண்டவத்தில் அப்படி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அப்படியே வறுவருன்னு வறுத்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக எடுத்து வச்சு இந்த சாப்பிடு. அந்த மோர் குழம்புக்கும் அந்த சுண்டவத்துலுக்கும் அடித்து இழுத்துருவான். சாம்பார் கறி சாப்பாடு காட்டு இதில் அடித்து இழுத்துருவான். ஒன்று ஏப்ப விட்டு போயிடுவான். முடிஞ்சு போச்சு. அப்போ எவ்வளோ குழம்புக்கு? இந்த மோர் குழம்புக்கு எவ்வளோ செலவு? மோர் குழம்புக்கு எவ்வளோ செலவு? 18 சுண்டவத்தை 18 ரூபா. அப்போ ஒரு நேரத்துக்கு 18 ரூபாவில் குழம்பு வச்சு முடிக்கலாம்ல? நீ தேவையில்லாமல் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடு, 150 ரூபா. 1/2 கிலோ சிக்கன் எடு. அந்த சிக்கனுக்கு வந்து அந்த இஞ்சி பேஸ்ட்டை வாங்கு, அந்த கழுவியை வாங்கு, குதிரையை வாங்கு, அதை போட்டு கிண்டு. அப்புறம் வந்து ஏம்மா, அப்புறம் பிள்ளைக்கு ஏம்மா எனக்கு வந்து பொரிச்சு கொடுமா அப்படிங்க. அப்போ அந்த பொரிக்கிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயை வாங்கு, அந்த எண்ணெயை ஊற்றி பொரிச்சு போட்டு, பாமாயில் உடம்புக்கு சேராது, வாங்க நல்லெண்ணெயை வாங்கு, அதை ஊற்றி பொரிச்சு போட்டு குழம்புல கறி, அப்புறம் பொரிச்ச கறி தூக்கி வை. கடைசியில் பார்த்தா செலவு பார்த்தா அது கறி குழம்பு வைக்கிறதுக்கு 200 ரூபா வந்துடும். 18 ரூபா எங்கே இருக்குது? 200 ரூபா எங்கே இருக்குது? நீ ஞாயிற்றுக்கிழமை வாங்கு, பிரச்சனை கிடையாது. அப்போ ஒரு நாளைக்கு மோர் குழம்பு, ஒரு நாளைக்கு மோர் குழம்பு, ஒரு நாளைக்கு தயிர், ஒரு ஊறுகாய், ஒயிட் ரைஸு தயிர் ஊறுகாய், அது ஒரு நாள். அது வந்து 10 ரூபாயில் முடிஞ்சு போயிடும், 15 ரூபாயில் முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் புளிக்குழம்பு, புளிக்குழம்பு ஒன்றும் கிடையாது. வடச்செடி வைக்க வேண்டியது, எண்ணெயை ஊற்ற வேண்டியது, கடுகை போட வேண்டியது, கருவேப்பிலையை போட வேண்டியது, காயை போட வேண்டியது, மிளகா பொடியை போட வேண்டியது, மசாலா பொடியை போட வேண்டியது, கிண்ட வேண்டியது, உப்பு இருக்கான்னு பார்க்க வேண்டியது, இறக்கி வச்சு சோலி முடிச்சு. இன்றைக்கி புளிக்குழம்பு. புளி வர ஊற்றுனேன், கொஞ்சம் புளி வாங்கிக்க. புளி நான் 40 ரூபா வாங்க போகிறீங்க, புளி கொஞ்சம் வாங்கி கரைச்சி ஊற்று இருந்தால் புளிக்குழம்பு. அழகாக 25 ரூபா புளிக்குழம்பு. அல்லேலூயா, 25 ரூபா புளிக்குழம்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே இருங்களேன், பொழைக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்குங்க. இங்கே இருங்க, நான் அந்த பக்கம் ஒரு அம்மா இருக்குது, மாவு ஆட்டுறது வீட்டில் ஆட்டி விடுற பாலித்தீன் பையில் வாங்கி கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு பாக்கெட்டு மாவுன்னு சொல்லி விற்கிது. அதில் தனியாக பார்த்துருது மாவு விற்கிறாங்க. எத்தனையோ சம்பாதிக்க எத்தனையோ வழி இருக்குங்க. பிழைக்கலாம், காசு மிச்சம் பண்ணலாம். நான் சம்பாதிக்கிறது எனக்கு மட்டும் நான் தரமாட்டேன்னு சொல்லி புருஷக்காரன் தப்பே இல்லை. நீ இதில் சம்பாதிச்சு அப்படியே கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம்ல, உன் பிள்ளை படிப்புக்காரது பயன் பண்ணலாம்ல. அதெல்லாம் திறமையாக இருக்கணும். சிக்கனை பண்ணலாம், அழகாக சம்பளம். 25 ரூபாய் குழம்பு வைக்கலாம். வைக்கலாமா? 20 ரூபாய்க்கு மோர் குழம்பு வைக்கலாமா? சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு மோர் குழம்பு சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு தயிர், ஒரு நாளைக்கு புளிக்குழம்பு, ஒரு நாளைக்கு தான் சிக்கனு. அல்லேலூயா. ஆனால் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இந்த கடைக்கு போனேன், 1 கிலோ சிக்கன் வாங்கினேன், தெரிஞ்சு எங்கள் அம்மா ஊருக்கு போகிறேன்னு ஊருக்கு வான்னு கூப்பிட்டாங்க, அர்ஜென்ட்டு கிளம்புறேன், இந்தாக்கா 1 கிலோ சிக்கன் சொல்லி போட்டு அடிச்சு சோலி முடிஞ்சு. உனக்கு சிக்கனுக்கு பணமே இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உனக்கு செஞ்சுட்டு போயிடுவார். அல்லேலூயா. அதனால் வந்து சிக்கனமாக இருக்கிறதுக்கான வழியை நீங்கள் என்ன சின்ன பார்க்கணும். அதுதான் சொல்லப்பட்டு உன் வழியை சிந்தித்து பார். உங்கள் குடும்பம் நடத்துகிற வழி அதை சிந்திக்கணும். நீ சிந்திக்கிறது கிடையாது. நீ கொடுத்தா சமைப்பேன், இல்லாட்டி சமைக்க மாட்டேன், இந்த பகுமானம் பேசக்கூடாது. நீ கொடுத்தா சோறாக இல்லாட்டி சோறாக மாட்டேன், அப்படி பேசக்கூடாது. நீ கொடுக்குறத கொடு, கர்த்தர் சேவை சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுமா. சாயங்காலம் ஒரு சப்பாத்தி சட்டி எடுக்கும் போதே, தண்ணியை ஊற்றும் போதே, உப்பு போடும் போதே, மா பிசைக்கிற சட்டி ஆசீர்வதிக்கப்படும் உபவாதத்தில் போட்டிருக்கு. அதே வசனத்தைப்படி இந்த சட்டி ஆசீர்வாதமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாவு அள்ளி போடு, முடிஞ்சு போச்சு. மாவு சட்டியில் மாவு குறையாது, எண்ணெய் சட்டியில் எண்ணெய் குறையாது. உன் டப்பா நிரம்பி வலியும். வசனங்கள் அப்படி பேசி மாவை பண்ண இவ்வளோண்டு உருண்டை திரட்டு போதும். இவ்வளோண்டு உருண்டை திரட்டி இழுத்துரு பெருசாக 4-8 சப்பாத்தி பெருசாக இழுத்துரு. சோழி முடிஞ்சு. 8 சப்பாத்தி சாப்பிட்ருக்கீங்க நீங்கள். ஆனால் உருண்டை சின்ன உருண்டை, இழுத்துட்டா பெரிய இழுத்தா 8 சப்பாத்தி. அப்போ இன்றைக்கி 8 சப்பாத்தி சாப்பிட்ருக்கேன். திறமையை அப்படி சமாளிக்கணும். ஏன்னா எனக்கு 8 சப்பாத்தி சாப்பிட்ருக்கீங்க. ஆமாம், என்னன்னே தெரில, நல்லா சுவையாக இருந்துச்சு. அங்கே விஷயம் வேறு. இவ்வளோண்டு சப்பாத்தி எடுத்து நல்லா தேய்ச்சி மெல்லிசை அப்பளம் மாதிரி கொண்டு வந்து போட்டிருக்கேன் அம்மா. 8 பரவாயில்லையா, 4 தான் சாப்பிடுவீங்க, இன்னைக்கு 8 சாப்பிட்ருக்கீங்க, நல்லா இருந்துச்சு. என்னங்க சரிங்க, அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. மிச்சம் பண்ணு குடும்பத்தில். ஆமென்.
திறமை என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? வழியை சிந்திக்கணுங்க. நீங்கள் இந்த அதாவது ஒரு வாரம் குடும்பம் நடத்துறீங்களா, அந்த குடும்பம் நடத்த எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம் அப்படிங்க சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி குடும்பம் நடத்தணும். அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு குடும்ப பெண்ணுக்கு அடையாளம். சிந்திக்கிறது கிடையாது, எனக்கு நாடு தாட்டு போட்டுன்னு செலவு பண்ணுறது. வந்தால் செலவு பண்ணு, இருக்கு தகுந்தாப்புல என்ன செய்யணும், செலவு பண்ணு. இன்னொரு வசனத்தை வாசிங்க, என்னாகுமோ 22:32. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, கர்த்தருடைய தூதனானவர் நம்மளை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடு 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறது. வழி வந்து மாறுபாடா இருக்கிறது. நீ குடும்பம் நடத்துற வழி மாறுபாடா இருக்கு, நீ பேசுகிற காரியம் மாறுபாடா இருக்கு, நீ செய்கிற வேலை மாறுபாடாக இருக்குது. அப்படின்னா உன் வழி செம்மையாக இருக்கணும், சீராக இருக்கணும், நேராக இருக்கணும். ஆனால் மாறுபாடாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. தவறான காரியங்களை செய்யும்போது, வீண் செலவுகளை செய்யும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, மாறுபாடாக என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. பார்த்துக்கூடாது, சிந்திக்கணும். நேற்று ஒருத்தர் ஃபோன் போட்டார், ஐயா எனக்கு சரியான வேலை இல்லை, நெட்டில் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் கொடுப்பேன், அதை நீங்கள் முடித்து கொடுத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 1000 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க. டெய்லி ஒரு 1000 ரூபா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலையை கொடுப்பேன், நீங்கள் நெட்டில் அதை அடித்து நீங்கள் கொடுத்துட்றேன் டெய்லி 1000 ரூபான்னு. அவன் என்ன பண்ணால் வேலையை விட்டுப்பட்டு, ஆனால் அதுக்கு முன்மனை வந்து 2000 கட்டணும் அப்படின்னாங்க. முன்மனை எவ்வளோ கட்டணும்? 2000 கட்டணும். ஒன்று 2000 தானே அப்படின்னு கரண்டை வாங்கி என்ன பண்ணுற 2000 கட்டிட்டார். கட்டிட்டு அடுத்த நாள் அந்த இடத்துக்கு ஃபோன் போட்டால் ஃபோன் நம்பர் எடுக்க மாட்டேங்குது, ஆளை காணா. இப்படி அவன் ஆயிரக்கணக்கான பேத்துக்கு சொல்லி 2000 சொல்லி லட்சக்கணக்கில் சம்பாரித்து அவன் எஸ் ஆகிட்டான். சோழி முடிஞ்சு. டெய்லி 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு நீ நெட்டில் நீ பாட்டுக்கு கடன் வாங்கி கட்டிட்ட. அதை சிந்திக்கணும், இவன் எப்படி டெய்லி 1000 ரூபா கொடுப்பான் அப்படி சிந்திக்கிறது கிடையாது. எனக்கு நான் சொல்கிறேன் கேட்குறான்னு சொல்லிட்டு நீ கடன் ஒன்று வாங்கி கட்டிவிடுற, கடைசியில் அவன் சம்பாரிச்சிட்டு போயிட்டான், அவன் திறமையை சம்பாரிச்சு போயிட்டான். நீ வந்து உட்காந்துருக்க. அதாவதுங்க உழைச்சி நினச்சி சாப்பிடணும். உட்காந்துக்கிட்டே சொகுசாக சம்பாதிக்க நினச்ச முடியாது, அது இப்படி தான் பொத்த பையில் போட்ட மாதிரி போயிடும். நிறைய பேர் இப்படி இறங்கியிருக்காங்க நெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு. நெட்டில் என்ன செஞ்சுருக்காங்க, இறங்கியிருக்காங்க. ஆனால் நம்ம தான் என்ன செய்யணும், அறிவாக பொழைக்கணும், திறமையாக பொழைக்கணும். எது ஆனந்தரியமாக என்ன செய்யக்கூடாது, காலவட காரியங்கள் எல்லாமே மாறுபாடாக செஞ்சு போடுறது. அப்புறம் ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி செய்கிறாரு அப்படின்னு நீ சரியில்லை. நீ செய்ய வேண்டிய காரியம் செவ்வையாக இருக்கா, நேர்மையாக இருக்கா, உத்தமமாக இருக்கா, சம்பாதிக்கிறியா, எப்படி அதை மட்டும் பார்க்கணும். குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும், நெட்டில் சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும். போய் தான் நீ என்ன செய்கிற, நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அதான் இங்கே என்ன சொல்லப்படுது, உன் வழி மாறுபாடான வழியாக இருக்கிறது, உன் வழி தப்பாக இருக்கு, உன் வழியை திருத்து, உன் வழியை சரி பண்ணு அப்படிங்கிறார். கடைசியில் பார்த்தா நம்ம பண்ணிடுவோம் தப்பு, ஆனால் கடவுள் மேலே குறை சொல்லுவோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மாறுபாடான வழி நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்து தப்பான வழி போகிறதுக்கு என்ன காரணம் கேட்டால் யோனா 1:2-3. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். இங்க பாருங்க, யோனாக்கு கர்த்தர் சொல்றாரு, மகனே நீ என்ன பண்ணு, நினிவே பட்டணத்துக்கு போ, நினிவே பட்டணத்துக்கு போய் என்னுடைய காரியத்தை சொல்லு, நினிவே பட்டணம் அழிவுக்குள்ள வரப்போது, நீ மனம் திரும்ப வை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தர்சுக்கு போய் கப்பலுக்கு டிக்கெட் எடுத்து அங்கே கப்பலில் போய் உட்கார்றாரு. அப்போ அந்த மாதிரி நடக்கிற விளைவு என்ன, பெரிய சூறாவளி காத்து கப்பல் மூழ்கிற நிலைமை, கடைசியில் கப்பலை தூக்கி போட வேண்டிய நிலைமை, கப்பலுக்குள்ளேருந்து வெளியே தூக்கினா மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருக்கிற நிலைமை. எவ்வளோ பாடு, எவ்வளோ அவதி, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை. காரணம் என்ன, கீழ்ப்படியாமைனால வருகிற ஒரு போராட்டம், கீழ்ப்படியாமல் வருகிற ஒரு சோதனை, கீழ்ப்படியாமல் வருகிற ஒரு நெருக்கம், கீழ்ப்படியாமை மூலம் வருகிற சஞ்சலம், தவிப்பு. அப்போ கர்த்தர் சொன்னதை செய்யணும், அதை செய்யாம கீழ்ப்படியாம நம்ம மாமிசத்தின்படி போகும்போது நமக்கு என்ன வருது, பாடு வருது, பிரச்சனை வருது, வேதனை வருது, நெருக்கம் வருது, அவமானம் வருது, எல்லாமே வருது. கேட்டால் கர்த்தர் ஏன் இப்படி செய்கிறாரு, அவர் நல்லா தான் செஞ்சிருக்காரு உனக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துக்கு போக மகனே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாடு. கர்த்தர்லாம் எனக்கு வந்து ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டா இருந்தார். நான் போக மாட்டேன்னு சொல்லி தொழில்னு கடந்தேன். கர்த்தரை பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனை,
கூப்பிடும்போது போயிருந்துருக்கலாம். கஷ்டம். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே உட்காராது, அங்கே போனால் போகணும். கர்த்தர் வார்த்தை. அதனால தான் நமக்கு பாடுகளும் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்குது அன்பார்ந்தவர்களே. அதனால் நம்ம கர்த்தரை குறை சொல்ல முடியாது. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பான சொல்லப்பட்டிருக்கு. சோதனை வர வைக்கிறது நம்ம தான், கஷ்டத்தை வர வைக்க நம்ம தான், கடனை வர வைக்கிறது நம்ம தான். கர்த்தர் கடை வாங்க சொன்னாரா? கடை வாங்கி தொழில் பண்ண சொன்னாரா? சொல்லுங்கள் பாப்பா. இல்லை, கடன் நீ கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டேன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் தேவையில்லாம் வாங்கிப்படி கடைசியில் முக்கிட்டு முடங்கிட்டு கிடக்கிறோம். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்து பிரச்சனை வர்றதுக்கு காரணம், இன்னொரு காரணம் லூக்கா 15:13. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். பாருங்க, தகப்பனுடைய இடத்திலிருந்து பிரிஞ்சு போய் துர்மார்க்கத்துக்கு வாழ்ந்து துர்மார்க்கத்துக்கு ஒப்பு கொடுத்து பண்ணி திங்கிற தவிர தின்னு கடைசியில் கொலையுமா குற்றுயிருமாய் பட்டினியும் பசியுமாய் கடந்து தகப்பட்ட மனம் தெரிந்து வருகிற நிலைமை. தான் வீட்டில் வேலை பார்க்குறவங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்றான், ஆனால் இவன் பண்ணி திங்கிற தவிர திங்க வேண்டிய நிலைமை. காரணம் என்ன? தகப்பனுடைய இடத்த விட்டு பிரிஞ்சான். யோனால சொல்லப்பட்டிருக்கு தேவ பிரசனத்தை விட்டு விலகினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே தகப்பனை விட்டு விலகி போகிற ஒரு சூழ்நிலை. தகப்பனை விட்டு விலகி போயிட்டு வச்சுக்கொள்ளுங்க. பண்ணி திங்கிற தவிர தான். தாப்பனை உறவோடு வச்சுக்கொள்ளுங்க. தாப்பன்ட்ட ஆலோசனை கேளுங்க. தாப்பன்ட்ட பணிஞ்சு போங்க. தாப்பனுக்கு கீழ்ப்படிங்க. அப்போது கர்த்தர் உங்களை பார்த்துக்கொள்வார். அவர் விட்டு பிரிஞ்சு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. இந்த இளைமை என்ன பண்ணா, நீ எனக்கு தேவையில்லை, எனக்கு நண்பர்கள்லாம் தேவை, உலகம் தான் தேவைன்னு சொல்லி சொத்தை பிரிச்சுட்டு போனான். கடைசியில் நண்பர்கள் பணம் இருக்கிற வரைக்கும் கூட இருந்தாங்க. பணம் காலியான பிறகு எல்லாம் நண்பர்கள் ஓடி போயிட்டாங்க. கடைசியில் பண்ணி மேய்க்கிற வேலை கிடச்சிச்சு. இந்த தேவையாது? கஷ்டம் தேவையா? இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு? அப்பனை விட்டு விலகி வந்தனால அப்பையும் பேச்சு கேட்காம கீழ்ப்படியாமையில் வருகிற ஒரு போராட்டம். இப்படி தான் நம்ம கீழ்ப்படியாமல் ஒரு சில காரியத்தில் நடந்துடுறோம். கடைசியில் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். சொல்லுங்கள் பார்ப்போம். கவனிங்க, நம்ம தேவையில்லாத காரியத்தில் தலையிட்டு இப்போ தலையிட்டு சிக்கலை மாட்டிக்கிறோம், குழியில் விழுந்துக்கிறோம். அதனால் கீழ்ப்படியாமையின் மூலமாக தேவனுடைய பிரச்சனத்தை விலகிறது மூலமாக பல நெருக்கம் வருகிறது. இன்னொரு வசனம் வாசிப்ப நீதிமொழிகள் 16:25. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியும் உண்டு, மனிதனுக்கு செம்மையான தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. அதன் முடிவோ இங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் சொல்றாரு, நம்மளை பார்த்து சொல்றாரு, மகளே நான் உனக்கு ஆலோசனை கர்த்தர். அப்புறம் சொல்கிறாரு, உனக்கு நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு கற்றுக் கொடுப்பேன். நான் உனக்கு மெய்ப்பராக இருக்கிறேன், நீ தாழ்ச்சி அடைவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கொள்ள எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இது அவர் சொல்கிறது. இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே போகணுமே தவிர நம்ம என்ன போட்ட இந்த வசனம், மனுஷனுடைய வழிகள் எப்படி போட்டிருக்கு? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியும் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனிதனுக்கு நான் கரெக்டாக செய்கிறேன், நான் செம்மையாக செய்கிறேன், நான் உண்மையாக செய்கிறேன், இல்லை லாபம் சம்பாரிச்சுட்டு முன்னேறிடுவேன் அப்படின்னு நினச்சி செய்வான். ஆனால் முடிவு நல்லா சம்பாரிச்சிடும், நல்லா வாழ்க்கையில் முன்னேறுவேன், இந்த தொழில் பண்ண, இந்த பிஸ்னஸ் பண்ண, இந்த வியாபாரம் பண்ணால் வாழ்க்கையில் முன்னேறி காட்டுறேன்னு சொல்லி நினச்சி தான் உள்ளே இறங்குவேன். ஆனால் கடைசியில் நீ செத்து போயிடுவேன். கடைசியில் முடிவு மரண வழி. ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதில்ல, கர்த்தருடைய ஆலோசனை கேட்கறதில்ல, மாமிசப்படி போறது. வேதம் சொல்லுகிறது மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் மாமிசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, ஆவியனவட்டை இடம் கேட்கணும். நான் இந்த வேலைக்கு போவா, இந்த தொழில் பண்ணவா, இந்த வியாபாரம் பார்ப்பா, இந்த காரியத்தில் இருக்கவா, இங்கே போவா, இங்கே வரவா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அதுக்குண்டான வழிகளை நமக்கு உணர்ச்சிவார் உருவாக்கி தருவார். மக்களே, அதான் மனுஷனுடைய வழியில் செம்மையாக தோன்றும், ஆனால் முடிவு மரணம். ஆரம்பம் நல்லா சம்பாரிச்சிலேருந்து அனுப்பாங்க, ஆனால் கடைசியில் என்ன வந்துடும்? மரணம். ஆனால் அன்பார்ந்தவர்களே இங்கே இருங்க, இந்த பைபிளில் எல்லாத்துக்கும் முடிவு இருக்குது. ஒரு பிள்ளையை எப்படி பெற்றுக்கணும், ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும், புருஷன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், எப்படி தொழில் பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சபையை நடத்தணும், எல்லா காரியமும் இந்த வேதத்தில் போட்டிருக்கு. கொரிந்தியர் எபேசியரில் 14 நிருபத்தை படித்து பாருங்கள். ஒரு குடும்பம் எப்படி நடத்தணும் எல்லாமே பைபிளில் இருக்குங்க. தெசலோனிக்கேயரை படித்து பார்த்தீங்கன்னா சபை எப்படி கட்டணும், சபை எப்படி நடத்தணும். கொரிந்தியர் எபேசியரை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும், பிள்ளை எப்படி இருக்கணும், எல்லாரும் பைபிள் இருக்குது. இதை பார்த்து கரெக்டாக நீங்கள் நடந்தாலே போதும். வேறு எந்த ஆலோசனை தேவையே கிடையாது, எந்த மனுஷங்க ஆலோசனை தேவை கிடையாது. எல்லா ஆலோசனை கரெக்டாக நமக்கு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார்ல, இதை இதன்படி கேட்டால் போதும்.
வேதம் சொல்லுகிறது யோசுவா 1:8 என்ன சொல்லுகிறது? யோசுவா 1:8 வாசிங்க பார்ப்போம். இந்த பைபிள் இருக்கிற நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இப்ப கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. இந்த பைபிள் இருக்கிற வாக்குத்தத்த வசனம் என் வாயை விட்டு பிரிய விட மாட்டேன். என் வாயில் எப்ப பார்த்தாலும் வாக்குத்தத்தம் இருக்கும். அப்புறம் என்ன போட்டிருக்கு? இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி. அப்ப என்ன சொல்றாருன்னா, நீ எதுல கவனம் செலுத்துற? எதுல கவனம் செலுத்துற? இதுல என்னென்ன எழுதிருக்கு இதன்படி செய்வதற்கு கவனம். வேற நீ வெளியே இருக்கிற காரியத்துக்கு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுல படிச்சு இதை எதை செய்ய சொல்லியிருக்கிறாரோ இதுல எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கணும். அடுத்து இரவும் பகலும் அதை குறித்து என்ன செய்ய? தியானித்து கொண்டு. நீ இப்படி செய்யும் போது, இப்படி தியானிக்கும் போது அப்புறம் வருது பாருங்க வசனம், அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது உன் வழி என்ன செய்யும்? வாய்க்கு. நீ நஷ்டமடைய மாட்ட, வியாபாரத்தில் நஷ்டமடைய மாட்ட, தொழிலில் நஷ்டமடைய மாட்ட, படிப்பில் நஷ்டமடைய மாட்ட, குடும்பம் நடத்தும் நஷ்டமடைய மாட்ட. உன் வழி வாய்க்கும். நீ செய்கிற காரியம் வாய்க்கும். அப்பனா உன் வழி வாய்க்கிறது கூட ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு ஆவியானவர். யோசுவா 1:8. எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, அது பிடிக்கல, இது பிடிக்கல, நீ விட்ட எல்லாத்தையும் விட்டு யோசுவா 1:8 எடுத்துக்கோ. அப்புறம் சொல்லுதுங்க, வழியை வாய்க்க பண்ணு சொல்லிட்டு அப்புறம் நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய், நீ அறிவுள்ளவனாய் என்ன செய்வாய்? நடந்து கொள்வாய். இதை படித்தா போதும், இதை எப்படி நடந்தால் போதும். கடனே வராது, விளைவினமே வராது, போராட்டமே வராது, நெருக்கம். மாமிசப்படி போகிறது, அப்படி போய் சம்பாதிச்சிடலாம், இப்படி போய் சம்பாதிச்சிடலாம். கடைசியில் வழி என்னது? தப்பான வழி. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. 1. 2 என்னது? அது சொல்லுங்க. எழுதியிருக்கிற செய்ய நீ என்ன செய்யணுமா? ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பொழுது பிழைப்பாய். இரவும் பகலும் தியானிக்கணும். அப்புறம் வழியை வாய்க்கும். நீ செய்கிற வேலை வாய்க்கும், வழி வாய்க்கும். அடுத்து நீ என்ன செய்வாய்? புத்திமான் நடந்து கொள்வாய். இதான் மேட்ச். இதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா இங்கே சம்பாதிக்கிறது ஓட்டப்பையில் போகாது. நீ விதைக்கிறதுக்கு உண்டான அறுவடை 100 மடங்கு பார்ப்ப. ஈசாக்கு விதைத்து 100 மடங்கு அறுவடையை பார்த்தாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் தியான புருஷன். ஈசாக்கு தியான புருஷன். அவர் மாலை வேலையில் தியானம் பண்ணி எல்லா வேலையும் செய்வார். விதைச்சாரு, அறுவடையை பார்த்தாரு. கிணறு தோண்டினாரு, தண்ணி வந்துச்சு. அவர் தோன்ற இடமெல்லாம் தண்ணி வந்துச்சு. ஏன்? தியானம் பண்ணுறாரு, தியானிக்கிறாரு, கீழ்ப்படுகிறார், நடந்துச்சு. அதே போல் நம்ம பண்ணலாம்ல. அவர் ஒன்றும் செய்ய வேணாம். பைபிள் படிங்க, துதிங்க, ஜெபிங்க. உங்களுக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பார். சம்பாதிக்கணும் வேலையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். தகப்பன இயேசுவே, நம்ம நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் கையின் பிராசி நீ சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் பணம் இது விரையக்கூடாது. உன் களஞ்சியை பூர்ணமாய் நிரம்பி வழியை சொல்லியிருக்கிறீங்க. அந்த நிரம்பி வழியும்படி கிருப்பிதாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.